தினமொரு வசனம். மத்தேயு 25வது அதிகாரம் வசனம் 35. பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாயிருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். விளக்கம். 1999ஆம் ஆண்டிலிருந்து யோர்தான் நாட்டை ஆண்டு கொண்டிருக்கும் அப்துல்லா என்ற அரசர் மாறு வேடத்தில் பொது இடங்களுக்கு செல்லும் பழக்கத்தை பெற்றிருக்கிறார். பொதுமக்களுடன் பேசி அவர்களுடைய சிந்தனைகளை அறிந்து கொண்டு அரசாங்க ஊழியர்கள் மக்களை எவ்வாறு நடத்துகிறார்கள் என்பதை ஆராய்ந்து அறிவது அவருடைய நோக்கமாகும். அவர் மருத்துவமனைகளுக்கும் அரசாங்க அலுவலகங்களுக்கும் சென்று அங்கு மக்களுக்கு எப்படிப்பட்ட சேவை அளிக்கப்படுகிறது என்பதை கவனிக்கிறார். அவர் நியூயார்க்கில் இருந்தபோது இந்த யோசனை அவருடைய மனதில் உதித்தது. அவர் தான் தங்கியிருந்த ஹோட்டலில் இருந்து மக்கள் தம்மை கண்டு கொள்ளாமல் வெளியேற விரும்பினார். எனவே அவர் மாறு வேடத்தில் ஹோட்டலில் இருந்து வெளியேறினார். இந்த யோசனையை அவர் தன்னுடைய சொந்த நாட்டிலும் பயன்படுத்த தீர்மானித்தார். அவர் இந்த முறையை பயன்படுத்த துவங்கியதிலிருந்து அரசாங்க ஊழியர்களும் மருத்துவமனை பணியாளர்களும் மக்களை ராஜாக்களைப் போல நடத்துகிறார்கள். இயேசு ராஜாவாக வரும்போது அவர் தேசங்களை நியாயம் தீர்ப்பார். அவர் பசியுடனும் தாகத்துடனும் அந்நியராகவும் போதிய உடையில்லாமலும் வியாதியுடனும் சிறை கைதியாகவும் இருந்தபோது மக்கள் அவரை எவ்வாறு நடத்தினார்கள் என்பது அவருடைய நியாய தீர்ப்பின் அடிப்படையாயிருக்கும். நியாய தீர்க்கப்படுபவர்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் தாங்கள் எப்போது தேவனை கண்டோம் என்று கேட்பார்கள். மிகவும் சிறியவராகிய என் சகோதரனே, இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று இயேசு கூறுவார். அனைத்து மக்களும் தேவனுடைய சாயலில் படைக்கப்பட்டிருக்கிறபடியினாலும் நாம் மற்றவர்களை எவ்வாறு நடத்துகிறோம் என்பதை குறித்து தேவன் அதிகமாக அக்கறை கொண்டிருக்கிறார் என்பதை அவர் நமக்கு போதித்து இருக்கிறபடியினாலும் நாம் அனைத்து மக்களையும் கனிவுடனும் இரக்கத்துடனும் நடத்த வேண்டும். நாம் அவர்களை ராஜாக்களைப் போல நடத்த வேண்டும். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் பிறர் மீது காட்டும் அன்பு தேவன் மேல் எங்களுக்கு இருக்கும் அன்பை பிரதிபலிப்பதாக அமைய கிருபை பாராட்டும். ஆமென்.